மைக் எனும் மலிவு விலையிலான வணிகக் கடைகள் தொடர்பாக ஊழல் புகார்களை பெற்ற லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் தற்போது விசாரணையை தொடங்கி இருப்பதாக எம்ஏசிசி புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஜைனுல் டாருஸ் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி வீட்டு வசதி அமைச்சின் கீழ் தொழில் முனைவோருக்காக வழங்கப்படும் இந்த மைக் எனும் மலிவு விலையிலான வணிகக் கடைகள் திட்டத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக கடந்த மே மாதம் எம்சிஏ கட்சியினர் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் அளித்த நிலையில் இந்த விசாரணையை தொடங்கி இருப்பதாக டத்தோ ஜைனுல் டாருஸ் தெரிவித்தார். மை கிசோக் திட்டத்தில் அதன் குத்தகைகளிலும் அதன் தயாரிப்பிலும் நிதி முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக புகார் பெற்றிருப்பதாகவும், புகாரில் இணைக்கப்பட்டிருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும், சந்தேகத்திற்குரிய சில நிறுவனங்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோ ஜைனுல் டாருஸ் கூறினார். சிலாங்கூர் பண்டார் சௌஜானா புத்ரா குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்களை கும்பல் ஒன்று தீயிட்டு கொளுத்தியதாக நம்பப்படுகிறது. காலை 6:45 மணியளவில் குடியிருப்பு வாசிகளிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாக கோலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அக்மால் ரிசால் ராட்சி தெரிவித்தார். கோலலங்காட்டில் உள்ள சொகுசு குடியிருப்பு பகுதியான பண்டார் டிராபிகானா அமான் பண்டார் சௌஜானா புத்ராவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 5 சொகுசு வாகனங்கள் முழுமையாக தீயில் கருகியதாக முகமது அக்மால் ரிசால் ராட்சி கூறினார். சம்பவம் நிகழ்ந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டில் இல்லாத நேரத்தில் கும்பல் ஒன்று வாகனங்களை கொளுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும், சந்தேகத்துக்குரிய நால்வரை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாகவும் முகமது அக்மால் ரிசா ராட்சி கூறினார். தீயில் கருகிய 5 சொகுசு வாகனங்களின் மதிப்பு 16 லட்சம் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும், வீட்டின் முன்பக்கம் சேதமடைந்திருப்பதாகவும் முகமது அக்மால் ரிசா தெரிவித்தார். இது திட்டமிட்ட தாக்குதல் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும், இச்சம்பவத்தில் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் முகமது அக்மால் ரிசால் கூறினார். மலாயா மலேசியாவாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் இது மலாய்க்காரர்களின் நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதும் அப்போதைய மலேயா மலேசியா என பெயரிடப்பட்டதும் வெறும் பெயர் மாற்றத்திற்கானது மட்டுமல்ல, அது மலாய்க்காரர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்தவும் தான் என்பதை இப்போதைய அரசாங்கம் உணர்ந்திருக்க வேண்டுமென துன் டாக்டர் மகாதிர் முகமது நினைவூட்டினார். மலாய்க்காரர்கள் பாரம்பரியத்துடன் வாழ வேண்டும் என நினைப்பவர்கள். ஆகையால் நாட்டின் சட்டமும் மலாய்க்காரர்களின் பாரம்பரியத்தை உள்வாங்கியும் மலாய்க்காரர்களின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மகாதிர் வலியுறுத்தினார். ஆனால் அண்மைய காலமாக மலாய்க்காரர்களின் பாரம்பரியத்தையும் மலாய்க்காரர்களின் உரிமையையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் சட்டங்கள் திருத்தப்படுவதால் பாரம்பரியத்திற்கு முன்னுரிமை வழங்கும் மலாய்க்காரர்களின் தேர்வு என்னவாக இருக்கும் என்பதை தம்மால் கணிக்க முடியவில்லை என்றும், இது சட்ட மீறலுக்கு வழிவகுக்கும் என்றும் மகாதிர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் டிரெய்லர் லாரியின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த இளைஞர்கள் இருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 5:51 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் கோலகங்சார் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். விபத்தில் வாகனத்தில் இருந்த இருவரும் இடிபாடுகளில் சிக்கியதால் மீட்பு பணி தாமதமானதாக அவர் கூறினார். உயிரிழந்த இருவரும் 25 வயது வாகனம் ஓட்டி என்றும், அவருடன் பயணித்தவர் 22 வயது இளைஞர் என்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சபாரோட்ஜி நோர் அமாட் கூறினார். காலை 7:50 மணிக்கு வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த இளைஞர்கள் இருவரின் உடலும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில், நேற்று கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட சோதனையில் சீட் பெல்ட் அணியாத 16 பேருந்து பயணிகளுக்கு தலா 300 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை 18 பேருந்துகளை சோதனையிட்டதாக கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஸ்டியான் வான் லூதாம் தெரிவித்தார். 14 விரைவு பேருந்துகளையும் 4 சுற்றுலா பேருந்துகளையும் சோதனையிட்டதாகவும்,
18 வயதுக்கு உட்பட்ட இருவருக்கு மட்டும் அபராதம் விதிக்காமல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 16 பயணிகளுக்கு தலா 300 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ஸ்டியான் வான் லுத்தாம் கூறினார். சோதனையின் போது பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த சீட் பெல்ட் பழுதடைந்திருப்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டியான் வான் லுத்தாம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.